மாணவ செல்வங்களே! நான் தமிழரசி. நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய காணொளியில் இந்தியாவில் காலனித்துவத்தின் தாக்கம் என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளோம். இந்த அத்தியாயத்தில் ஆந்திர பிரதேசத்தின் காடுகளில் காலனித்துவ கொள்கைகளின் தாக்கத்தை ஆராய்வோம். கூடுதலாக, காடுகள், தொழில்கள் மற்றும் தொழிலாளர் தொடர்பான இந்த கொள்கைகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்களின் வாழ்வில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆராய்வோம். கற்றுக்கொள்வீர்கள். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன் காடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன? ஆபத்தில் உள்ள காடுகள் மற்றும் புதிய மரங்களை நடுவதன் அவசியம். அரசு வனத்துறையை அமைக்கிறது. பிரிட்டிஷ் அரசின் தொழில் கொள்கை. முதல் உலகப் போரின் போது இந்திய தொழில்துறை. சுதந்திரத்தின் போது இந்திய தொழில்துறையின் சிக்கல்கள். இந்திய தொழில்களில் தொழிலாளர்கள். முக்கிய வார்த்தைகள்: நல்லிணக்கம், சண்டையிடுவது அல்லது வாக்குவாதம் செய்வதை விட அமைதியாக ஒன்றாக வாழ்வது. ஏலம், பொருட்கள் அல்லது சொத்துக்கள் அதிக சலுகைக்கு விற்கப்படும் பொது விற்பனை. கிளர்ச்சி, நிறுவப்பட்ட அரசாங்கம் அல்லது ஆட்சியாளருக்கு எதிராக வன்முறை நடவடிக்கை எடுக்கவும். புரட்சியாளர்கள், அரசியல் புரட்சியை ஆதரிப்பவர் அல்லது ஈடுபடுபவர். குறைப்பு, அளவு, பட்டம் அல்லது அளவு ஆகியவற்றில் எதையாவது சிறியதாகவோ அல்லது குறைவாகவோ செய்யும் செயல். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன் காடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன? ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன் ஆதிவாசிகள் அல்லது பழங்குடியின் மக்கள் மற்றும் கிராம மக்கள் தங்களுக்கு தேவையானதை காடுகளிலிருந்து பெற்று வந்தனர். அவர்கள் வேட்டையாடி மரம், பழங்கள், பூக்கள் மற்றும் மூலிகைகள் சேகரித்து காட்டில் தங்கள் கால்நடைகளை மேய்த்தனர். பயிர்களை வளர்ப்பதற்காக மரங்களை வெட்டி நிலத்தை சுத்தப்படுத்தினர். வீடுகள் கட்டவும் கருவிகள் செய்யவும் மரத்தை பயன்படுத்தினர். சந்தையிலிருந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க சில வனப் பொருட்களையும் விற்றனர்.
காடுகளிலிருந்து கிடைத்த கூடுதல் பொருள்களான மரம் போன்றவற்றை விற்று பணம் சம்பாதிக்கவில்லை. ஆதிவாசிகளும் கிராம மக்களும் விவசாயத்திற்காக சில காடுகளை அழித்த போதிலும் இன்னும் பெரிய வனப்பகுதிகள் எஞ்சியிருந்தன. சில சமயங்களில் விவசாயிகளுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் இடையே இது தொடர்பாக மோதல்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் பயன்படுத்திய காடுகளையும் அவர்கள் கவனித்துக் கொண்டனர். பழைய மரங்களை மரத்துக்காக வெட்டி புதிய மரங்களை வளர வைப்பார்கள். அவர்கள் காடுகளின் பெரிய பகுதிகளை வெட்டவில்லை, ஆனால் அதை அழிக்காமல் இருக்க சிறிய பகுதிகளை மட்டுமே வெட்டினார்கள். காட்டில் உள்ள மக்கள் அரசர்கள் மற்றும் பேரரசர்களுக்கு மதிப்புமிக்க பரிசுகளை வழங்கினர். விவசாயிகள் வரி செலுத்தினர் மற்றும் ஆதிவாசிகள் மாறி மாறி சாகுபடி செய்தனர். அரசர்கள் தங்கள் ராஜ்யங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாததால் காடுகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தவில்லை. ஆதிவாசிகள் பல நூற்றாண்டுகளாக காடுகளுடன் இணக்கமாக வாழ்ந்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து அவற்றை கவனித்துக் கொண்டனர். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது காடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொல்கத்தா, மும்பை போன்ற நகரங்கள் வேகமாக வளர்ந்தன. பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ரயில் பாதைகளை உருவாக்கியது, பெரிய கப்பல்களை உருவாக்கியது மற்றும் சுரங்கங்களை திறந்தது. இந்த வளர்ச்சிகள் காரணமாக மரத்தின் தேவை அதிகரித்தது. ரயில் பயணத்தில் தூங்கும் படுக்கை. 1879 இந்தியாவில் 8000 கிலோமீட்டர் ரயில் பாதை இருந்தது. 1910 வாக்கில் இது 50,000 கிலோமீட்டர். ஒவ்வொரு ஆண்டும் இமயமலை மற்றும் தேராய் காடுகளில் இருந்து 1 கோடி மரப்படுக்கை வெட்டப்பட வேண்டும். கட்டிடங்கள் மற்றும் கப்பல்கள் தயாரிப்பதற்கும் மரம் பயன்படுத்தப்பட்டது. மர வியாபாரிகள் மற்றும் வன ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்தனர். பிரிட்டிஷ் அரசாங்கமும் அவர்களது நிறுவனங்களும் ஒப்பந்தங்களை ஏலம் மூலம் விற்பனை செய்வதன் மூலம் பெரும் லாபம் ஈட்டின. ஆபத்தில் காடுகள் மற்றும் புதிய மரங்களை நட வேண்டும். பெருகி வரும் மர வியாபாரம் காரணமாக ரயில், கப்பல்கள் மற்றும் வீடுகளுக்கான மரங்கள் இல்லாமல் போவதை பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கம் கவலைப்பட்டது. அவர்கள் புதிய மரங்களை நட முடிவு செய்தனர். ஆனால்
தேக்கு மற்றும் பைன் போன்ற மதிப்புமிக்க மரங்களை வழங்கிய மரங்கள் மட்டுமே. அரசு வனத்துறையை அமைக்கிறது. 1864ஆம் ஆண்டில் புதிய காடுகளை பாதுகாக்கவும் பழையவற்றை பாதுகாக்கவும் அரசாங்கம் வனத்துறையை உருவாக்கியது. காடுகளை கட்டுப்படுத்தவும் அருகில் வாழும் மக்களால் அவை அழிக்கப்படுவதை தடுக்கவும் சட்டங்களை இயற்றினர். ஆதிவாசி கிளர்ச்சிகள். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது காட்டிலிருந்து ஆதிவாசி விவசாயிகள் சவால்களை எதிர்கொண்டனர். பைகா, முரியா, கோண்ட், பில், கோயா, ரெட்டி, கோலம் மற்றும் சௌரா போன்ற பழங்குடியினர் தங்கள் பாரம்பரிய விவசாய முறைகளை தொடர முடியவில்லை. அவர்கள் மற்றவர்களுக்காக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர் மற்றும் வெளியாட்கள் அவர்களது நிலத்தை எடுத்துக்கொண்டனர். வனத்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் வன்முறையாகவும் மாறியது. சந்தால் கிளர்ச்சி. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சந்தல்கள் போராடினர். 1855 முதல் 1856இல் ஜமீன்தாரர்களையும் கந்துவட்டிக்காரர்களையும் கொள்ளையடித்து கொன்று கிளர்ச்சி செய்தனர். அவர்கள் தங்களுக்கென ஒரு சுதந்திர அரசை விரும்பினர், ஆனால் பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து போராடும் அளவுக்கு அவர்கள் பலம் பெறவில்லை. இறுதியில் 15,000 சந்தல்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் அவர்களின் கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது, அதாவது தோற்கப்பட்டது. பிர்சா முண்டா தலைமையிலான கிளர்ச்சி. ஆயிரத்து 1874 முதல் 1901 வரை ஜார்க்கண்டில் உள்ள முண்டா ஆதிவாசிகள் பிர்சா தலைமையில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக ஒன்று சேர்ந்து போராடினர். ஜமீன்தாரர்களுக்கும் கந்துவட்டிக்காரர்களுக்கும் நியாயமற்ற நீதிமன்றங்களுக்கும் தங்கள் நிலம் மற்றும் வன உரிமைகளை ஆதரித்த ஆங்கிலேய அரசை தூக்கி எறிய விரும்பினர். அவரை பின்பற்றுபவர்களுக்கு பிர்சா கடவுளைப் போல் இருந்தனர். அவர்கள் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தனர். தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்ததன் மூலம் கிளர்ச்சி நிறுவப்பட்டது. பிர்சா முண்டா 1900இல் சிறையில் இருந்தார். ஆனால் கோட்டா நாக்பூர் ஆதிவாசிகளை பாதுகாக்க
அரசாங்கம் சட்டங்களை உருவாக்க வேண்டியிருந்தது. குமாவோனில் வனக்கிளர்ச்சி, அதாவது 1921 முதல் 1922 வரை. குமாவோன் விவசாயிகள் அரசாங்கம் தங்களின் வன உரிமைகளை பறிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மற்றும் விதிகள் மற்றும் தொழிலாளர்களை மறுத்தனர். ஆங்கிலேயர்கள் தங்கள் கொள்கைகளை மாற்ற வேண்டியிருந்தது. அல்லூரி சீதே ராமராஜு அல்லூரி சீதாராமராஜு ஜூலை 4, 1897 பாண்டராங்கி கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு புகைப்படக் கலைஞர் மற்றும் அவரது தாயார் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். தந்தை இறந்த பிறகு மாமாவிடம் வளர்ந்தார். 1882 ஆண்டில் சென்னை வனச்சட்டம் பழங்குடியின் மக்கள் விவசாயம் செய்வதையும் காட்டில் சுதந்திரமாக நடமாடுவதையும் தடுத்து நிறுத்தியது. வங்காள புரட்சியாளர்களால் ஈர்க்கப்பட்டு ஆந்திர பிரதேசத்தில் காவல் நிலையங்களை தாக்கி அல்லூரி போராட்டம் நடத்தினார். அல்லூரி மற்றும் அவரது சீடர்கள் துப்பாக்கிகளை திருடி பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொன்றனர். ஆங்கிலேயர்கள் சாண்டர்ஸ் தலைமையில் வீரர்களை அனுப்பினர். 4 மாதங்களுக்குப் பிறகு அல்லூரி மீண்டும் தோன்றி பழங்குடி தொண்டர்களுடன் இணைந்து போராடினார். ஆங்கிலேயர்கள் ஒரு வருடம் போராடி பின்னர் மே 1924 அல்லூரியை பிடித்துக் கொன்றனர். கோமரம் பீம் கோமரம் பீம் சங்கேபள்ளி கிராமத்தில் பிறந்தார். அவருக்கு 15 வயதாக இருந்தபோது அவரது தந்தை இறந்தார். பீமின் குடும்பம் சர்தாபூர் கிராமத்திற்கு குடிபெயர்ந்தது. பீம் சித்திகி என்ற ஜாகீர்தாரை கொன்றுவிட்டு அஸ்ஸாமுக்கு தப்பி சென்றார். ஐந்தாண்டு காலம் கூலி தொழிலாளியாக பணியாற்றி சுதந்திர போராட்ட வீரர்களால் ஈர்க்கப்பட்டார். ஜோடே காட்டில் பழங்குடியின மக்களுக்கு வரி மற்றும் சுதந்திரம் பெறுவதற்காக பீம் ஒரு கெரில்லா இராணுவத்தை உருவாக்கினார். அவர் போரில் இறந்தார். பீமின் மரணத்திற்கு பிறகு ஹைமென்டார்ஃப் பழங்குடியினரை பற்றி ஆய்வு செய்தார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் தொழில் கொள்கை 1850களில் மும்பை மற்றும் அகமதாபாத்தில் இந்திய ஜவுளி ஆலைகள் நிறுவப்பட்டன.
இந்தியர்கள் தங்கள் தொழிலை ஆதரிக்க பிரிட்டிஷ் துணி மீது வரி கோரினர். ஆனால் பிரிட்டிஷ் தொழிற்சாலை உரிமையாளர்களின் அழுத்தத்தால் அரசாங்கம் அதை நிராகரித்தது. இறுதியில் 1896இல் அரசாங்கம் இந்தியாவுக்குள் நுழையும் பிரிட்டிஷ் துணிகளுக்கு வரி விதித்தது. ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட துணிக்கும் வரி விதித்தது. இது மோதலுக்கு வழிவகுத்தது. முதல் உலகப் போரின் போது இந்திய தொழில்துறை. முதலாம் உலகப் போரின் போது கப்பல்கள் போருக்கு பயன்படுத்தப்பட்டதாலும் ஐரோப்பிய தொழிற்சாலைகள் ஆயுதங்களை தயாரிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டதால் இந்தியா பற்றாக்குறையை எதிர்கொண்டது. போருக்குப் பிறகு இந்திய தொழிற்சாலைகள் விரிவடைந்து ஐரோப்பிய இயந்திரங்களை வாங்கின. இந்திய தொழில்களை ஆதரிக்க வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. இதன் விளைவாக விரைவான தொழிற்சாலை வளர்ச்சி. சுதந்திரத்தின் போது இந்திய தொழில்துறையின் சிக்கல்கள். இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள், வங்கிகள் மற்றும் கப்பல்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கட்டுப்படுத்தியது. இந்திய தொழிலதிபர்கள் முன்னேற்றம் அடைந்தனர், ஆனால் வளங்கள் இல்லை. கல்வி புறக்கணிக்கப்பட்டது. FICCI, அதாவது இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு, இது குறித்து கவலை தெரிவித்தது. ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்த பிறகு இந்தியா தொழில்துறை வளர்ச்சியை ஆதரித்தது. இந்திய தொழில்களில் தொழிலாளர்கள். 1850இல் இந்தியாவில் இயந்திர அடிப்படையிலான தொழில்கள் தொடங்கப்பட்டன. ஜவுளி தொழில்கள் மிக பெரியவை. 1905இல் 2,25,000 தொழிலாளர்கள் வேலை செய்தனர். தேவைப்படும் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து தொழிலாளர் சக்தியை அதிகரித்தனர். தொழிற்சாலைகளுக்கு அருகில் குடிசைகள் மற்றும் குடியிருப்புகள், அதாவது சேரிகள் கட்டப்பட்டன. வேலை நிலைமைகள். ஆலைகளில் வேலை செய்பவர்கள் இடைவேளையின்றி அல்லது தனி உணவு பகுதிகள் இல்லாமல் நீண்ட நேரம் வேலை செய்தனர். அவர்களுக்கு சில விடுமுறைகள் இருந்ததன் மற்றும் உற்பத்தியின் அடிப்படையில் சிக்கல்களுக்கான விலக்குகளுடன் ஊதியம் வழங்கப்பட்டது. மில் உரிமையாளர் சில கூலிகளை வைத்து அபராதம் விதித்தார். குழந்தைகள் உட்பட அனைத்து தொழிலாளர்களும் நீண்ட நேரம் வேலை செய்தனர். தொழிலாளர் போராட்டங்கள். மும்பையில் தொழிலாளர்கள் கடுமையான வேலை நிலைமைகளை எதிர்கொண்டனர் மற்றும் 1870 முதல் அடிக்கடி வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு தொழிற்சங்கங்கள் இல்லை, ஆனால்
ஆலை உரிமையாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க அவர்கள் ஒன்றிணைவார்கள். 1892இல் அவர்கள் ஊதிய குறைப்பை தடுத்தனர். 1900 முதல் 1901இல் 20,000 தொழிலாளர்கள் 10 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 1919இல் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்தன, ஆனால் தொழிலாளர் ஊதியம் அதிகரிக்கவில்லை. தொழிலாளர் அமைப்புகள். படிப்பவர்கள் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை காகிதங்களில் எழுதினர். தொழிலாளர்களுக்கு உதவ குழுக்கள் உருவாக்கப்பட்டன. வேலை நிறுத்தங்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் சட்டங்களை உருவாக்க வழிவகுத்தன. முடிவு. பிரிட்டிஷ் காலனித்துவம் இந்தியாவின் பொருளாதாரத்தை வளங்களை சுரண்டுவதன் மூலமும் பாரம்பரிய தொழில்களை சாம்ராஜ்யத்திற்கு பயனளிக்கவும் தொழில்களை மாற்றுவதன் மூலமும் பாதிப்பை ஏற்படுத்தியது.